வீடும் நாடும் நலம் பெற வளர்ச்சி பெற துணையாக இருப்பவர்கள், வழிகாட்டியாக இருப்பவர்கள் முதியவர்கள்தான் என்று பேசி தொடங்கி வைக்க கலக்கப் போவது யாரு புகழ் அருமை இந்துமணி அவர்கள். நல்லா ஒரு பழத்தை கரவொலி கொடுப்புங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் முதல் பேச்சாங்க வாங்க. அருமண்ணா அழகு அழகு. ஹலோ பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, நண்பர்களே, விழா குழுவினர்களே, இளைஞர்களே, பெரியவர்களே, மாண்புமிகு நடுவர் அவர்களே, சட்டப்பட்டு நடக்குதுங்க. அற்புதமாக இசையமைத்து கொண்டிருக்கிற இசைவாணர்களே, அருமையான ஆடியோ சிஸ்டம். நானும் கலக்க போதியார், அசத்த போதியார், ஏவிஎம் ஸ்டுடியோ வரைக்கும் போயிருக்கேன். இப்படி ஒரு லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இப்படி ஒரு பாக்ஸு இந்த மண்ணில் தான், வாய்மேட்டில் தான் பார்க்குறேன். அண்ணனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். காரணம் அவர் முதியவராக இருக்கிறதுனால கரெக்டாக வருது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் ஆப்ரேட் பண்ணான், 3 மணி நேரமும் விசில் அடிக்குது. ஆக முதியவர்கள்தான் நாடும் வீடும் மகிழ்ச்சி அடைய முன்னேற்றமாக இருக்கிறார்கள் என்பதை இந்த மண்ணிலே சொல்லி, பட்டிமன்ற ரசிக பெருமக்களே, உங்கள் ஒவ்வொருவருடைய பொற்பாதங்களையும் நான் தனித்தனியாக தொட்டு வணங்க நேரம் இல்லாத காரணத்தால் ஒட்டு மொத்தமாக வணங்கி மகிழ்கிறேன். ஏன் இருந்து காலையில் எல்லாரும் வீட்லையும் விழுந்து கும்பிடுவாங்க? எல்லார் காலையும் நான் விழுந்து கும்பிட ஆசை தான். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. 25 வருடத்திற்கு மேலாக எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள் பட்டிமன்ற ரசிக பெருமக்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் 3 நாட்டுக்கு எங்கள் நடுவர் எங்களை அழைத்து சென்றிருக்கார்கள். 3 நாடு தம்பி. அந்த நாடெல்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா அவ்வளவு ஆச்சரியப்படுவீங்க. 3 நாடு. 3 நாடு. கொஞ்சம் கைத்தட்டுங்க எல்லாரும் பார்ப்போம். 3 நாட்டுக்கு போயிருக்கோம். என்னென்ன நாடுன்னு சொல்ல போறாரு, நல்லா கைத்தட்டுங்க. முதல் நாடு ஒரத்த நாடு, அதுக்கப்புறம் பாப்பா நாட்டுக்கு அழைச்சிட்டு போனார், அப்புறம் மன்னார்குடி பக்கம் பைங்கா நாட்டுக்கு அழைச்சிட்டு போனார். இப்போ ஒரு நாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு ஆகஸ்ட் 15, அதுதான் தென்னம்ம நாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. நல்ல நாடா சொல்லணும்னு பார்த்தா இப்படி எல்லாம் லோக்கல் நம்ம உள்ளூர் நாடா சொல்றியா? ஐயா உள்ளூர் நாடு நல்லா இருந்தால் தான் வெளிநாடு நல்லா இருக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் இப்போ போகாதீங்க. உக்ரைனில் பட்டிமன்றத்துக்கு கூப்பிட்டாங்க, நான் போகல. ஏன்னா அவங்க தேங்காய் உடைக்கிற மாதிரி அங்கே குண்டு போட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்போ கலவரம் நடக்குதோ அந்த ஊருக்கு அப்போ தான் கூப்பிடுவாண்டால. ஆமாம். இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு கையெழுத்து போடும்போது பாருங்க, அவர் ஒரு கையெழுத்து போட்டால் ஒரு நாடு க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரம்ப்பை ஒத்து பாருங்களேன், 10 நம்பியார் 4 அசோகம் ஒன்றா தெரிவாங்க. அவ்வளோ பெரிய வில்லன் அமெரிக்க அதிபர். அதனால் நம்ம உரத்த நாடு தான், நம்ம பாப்பா நாடு தான், நம்ம பைங்க நாடு தான், நம்ம தென்னம நாடு தான் நமக்கு சோறு போடுற விவசாய பூமி. கடைசி வரையும் சாயம் போகாத ஒரே தொழில் விவசாயம் நம்ம மண்ணு தான். அதனால் நம்ம மண்ணில் போய் பேசுனதை நம்ம பெருமையாக நினைக்கிறோம். அடுத்த மாதம் 30ஆம் தேதி பாகிஸ்தான் பார்டரில் ஒரு பட்டிமன்றம் கூப்பிட்டுருக்கான். இன்னைக்கு நாடும் வீடும் மகிழ்ச்சி அடைய யார் அடிப்படை காரணமாக இருக்காங்கன்னா முதியவர்கள் தான். இன்னைக்கு அப்துல் கலாம் ஐயாவின் நினைவு நாள். அவரை விட நான் உதாரணம் யாரும் சொல்லணுமா? இந்த இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிற அறிவியலின் தந்தையாக இருந்த அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு அவரை கூப்பிட்டாங்க. குத்து விளக்கு ஏற்றி வைக்க கூப்பிட்டாங்க. குத்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு சொன்னார், இப்போ நான் ஏற்றி வச்ச குத்து விளக்கு இந்து மதத்தின் அடையாளம், அதை ஏற்ற உதவிய மெழுகுவர்த்தி கிறிஸ்தவ மதத்தின் அடையாளம், ஏற்றி வைத்த நான் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவன், இதுதான் இந்தியான்னார். இதை விட வேற என்ன வழிகாட்டியா சொல்லணும்? அதே இளைய சமுதாயத்துக்கு சொன்னார், கனவு காணுங்கள்னு சொன்னார். இளைய சமுதாயத்தை பார்த்து தான் கனவு காணுங்கள். என்ன கனவு காண சொன்னார்? 2020 இந்தியா வல்லரசு ஆகும் என்று கனவு காணுங்கள்னு சொன்னார். ஆனால் எங்கள் ராஜநிதி ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்காரு, பஞ்சு மிட்டாய் கலரில், போன பொங்கலுக்கு ஒரு கனவு கண்டார். கனவுல விடிய விடிய கனவு கண்டு காடையில் பார்த்தா பறவை முனியம்மா வந்திருக்குங்க, 1/2 மணி நேரமாக மிரட்டி இருக்குங்க. அது அவரு கனவு இப்படி இருக்கு. ஆனா ஸ்கூல்ல இந்த நாள் ஒருத்தர் லேட்டா வந்தாயா, ஏன்டா லேட்டா வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அவன் சொல்றான், சார் நான் கனவுல அமெரிக்காவுக்கு போயிட்டேன் சார், திரும்பி வர லேட் ஆயிடுச்சு சார். 10:30 மணிக்கு ஒருத்தர் லேட்டா வர்றான், நீ ஏன்டா லேட்டு அப்படிங்கிற? ஏர்போர்ட்ல போய் இவனை நான் தான் சார் கூப்பிட்டு வந்தாங்கிறாங்க. ஏங்க உங்கள்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு பள்ளிக்கூடத்துக்கு பேச கூப்பிட்டீங்க, நான் வந்து பேசினேன்ல போன சுதந்திர தினத்துக்கு. நம்ம நாடு எப்படா சுதந்திரம் அடைஞ்சிச்சுன்னு. அதுக்கு அவன் என்ன சொன்னான்? இல்லை அன்னைக்கு நாங்கள் குடும்பத்தோட வெளியூருக்கு போயிட்டோம், எனக்கு தெரியாது. நான் பாருங்க, இந்த மாதிரி பசங்கள்கிட்ட பாடம் நடத்துறதே பெரிய சேலஞ்சாக இருக்கு. என் கனவுல போன தீபாவளிக்கு ஒரு கனவு வந்துச்சு. என் கனவு விடிய விடிய முறுக்கு திங்கிற மாதிரி கனவு வந்துச்சு. விடிய விடிய முறுக்கு திங்கிறேன், தின்ன மாதிரி இருக்கு, திங்காத மாதிரி இருக்கு, சொரணையே இல்லை. என்னன்னு பார்த்தா காலையில் பார்த்தா பக்கத்தில் கொளுத்தி வச்சிருந்த கொசுவர்த்தி சூரில் காணோம்.
நான் முறுக்குன்னு நினைச்சு அதை விடிய விடிய தின்னு இருக்கேன்னா இப்ப என் கனவுலாம் என்ன லட்சணத்துல இருக்கு? எங்க தெருவுல ஒரு அக்கா கடைசி வீட்டுல அது வந்து இந்த மேக்கப் போடுற ஜாமான்ல இந்த புருவத்தை வலிக்கிற மிஷின் இருக்குல்ல, ஆமா, அதை வாங்கி தலைமாட்டில் வச்சுக்கிட்டே போடுக்கும் நைட்டு. இப்படி கண்ணு முடிச்சு எழுந்திரிச்சோன்னு டக்குனு புருவத்தை சரி பண்ணிட்டு தான் போய் மூஞ்சி கழுவும். போன வாரம் அது மாதிரி அந்த மிஷின் எடுத்து சரி பண்ணிருக்கு. சரி பண்ணி மூஞ்சி கழுவி பார்த்துருக்கு, புருவம் அப்படியே இருக்கு. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் படுத்துக்கிற புருஷங்கிற மீசையை காணும். புருவம் நினைச்சு அவன் மீசையை போட்டு எழுதிருக்கு. இந்த முட்டா பையில புரட்டு கொடுத்துருக்கான் அந்த பக்கத்தில். ராஜநிதியோட ஃப்ரெண்டு அதிராம்பட்டினத்துல இருந்து துபாய்க்கு வேலைக்கு போயிட்டாரு. அந்த மாதம் அவருக்கு சம்பளம் பாதி தான் வந்துச்சான். அவர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு, அக்கௌண்ட்டில் 25,000 ரூபா பணம் போட்டிருக்கேன், எப்போதும் 50,000 போடுவேன், இந்த தடவை 25,000 ரூபா நான் போட்டிருக்கேன், இதை வச்சு நீ மேக்கப் பண்ணிக்க அப்படின்னு இருக்காரு. சரி, அது வந்து 15 நாள் கழிச்சு சுத்தமாக காசு இல்லை அனுப்புங்கன்னு இருக்கு. இப்போ தானே பணம் போட்டு விட்டேன்னா நீங்கள் தான் மேக்கப் பண்ண சொன்னீங்க, அதுக்கு லிப்ஸ்டிக்கு பவுடர்லாம் நான் வாங்கிட்டேன் இருக்கு. இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு நாம என்ன பண்றது? கும்பகோணம் சீமாட்டி சில்க் பேலஸ்னு ஒரு கடை இருக்குல்ல, சரி, அதுக்கு துணி எடுக்க போனேன் ஒரு நாள். வாசப்படியில் ஒரு அக்கா இருந்துக்கிட்டுங்க, பேக்க திறந்து வாசப்படியில் நின்னே லிப்ஸ்டிக் போட்டு அப்புறம் போதான் உள்ள. ஐயோ, ஆனால் அந்த பெண்கள் லிப்ஸ்டிக் போட்டு பார்த்துருக்கீங்களா? அப்படி தடவி அது உதோட அதே சப்பி சரி பண்ணும். அந்த அக்கா அந்த கடையில் இப்படி 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 தடவி அப்படின்னு. சரி, நம்மளை தான் கூப்பிடுறது போல இருக்கணும், என்ன காண மான கட்டவன ஒன்னையா கூப்பிட்டது அப்படின்னு. இளைஞர்களை பார்த்து தான் எங்கால் சொன்னாரு, எம்.எஸ். உதயமூர்த்தி சொன்னார், உன்னால் முடியும் தம்பி அப்படின்னார். சாபாஸ் பாருங்க. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, உன்னால் முடியும் தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி, தோளை ஒளை உயர் தூங்கி விழும் நாட்டை எழு, உன் தோளை ஒளை உயர் தூங்கி விழும் நாட்டை எழு, எதையும் மூடி குடிக்கும் இதயம் உன்னால் முடியும் தம்பி தம்பி, முதியவர்கள் வந்து இளைஞர்களுக்கு நல்ல செய்திகளை சொல்றாங்க, நல்ல பாடல் சொல்றாங்க, அறிவுரை சொல்றாங்க. ஆனால் எல்லா இளைஞர்களும் கேட்டுட்டா நாடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, தஞ்சாவூர்ல முந்தானே சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஒரு மினி பஸ் நின்றுச்சுங்க. சரி, 2 பேர் வந்தான், ஃபுல் போதையில் வந்தான். வந்து நேராக சொன்னான், மினி பஸ் கண்டக்டர்கிட்ட டிக்கெட்டு கேட்டான். உடனே எங்கே போகணுன்னா அவன் சொன்னான், அமெரிக்காவுக்கு ஒரு டிக்கெட் கொடுன்னான் மினி பஸ்ஸில். சரி, கண்டக்டர் ஒரு மாதிரியா பார்த்தான். இன்னொருத்த வந்தான், ஜப்பானுக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா. உடனே கண்டக்டர் இப்படி பார்த்தால முறைச்சான்ல. நான் அதுக்கப்புறம் போனேன். இன்னொருத்தன் வந்தான், சிங்கப்பூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னா. கண்டக்டர் சொன்னான், பாருங்க சார், நிற்கிறது மினி பஸ், ஒருத்தன் அமெரிக்காங்கிறான், ஒருத்தன் ஜப்பானுங்கிறான், ஒருத்தன் சிங்கப்பூருங்கிறான், நீங்கள் பார்த்தா படித்த ஒரு மாதிரி தெரியுறீங்க, போய் போர்டை பாருங்க சார், இந்த மினி பஸ் துபாய்க்கு போகிறதுங்கிறார். இவன் பாதி போட்டால் கண்டக்டர் ஃபுல்லாக போட்டுட்டு வந்திருக்கான். இன்னைக்கு அதுலேயும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கான். ஒரு நாள் பஸ்ஸுக்குள்ளே ஒருத்தன் சிகரெட் எடுத்து பற்ற வச்சாயா. ஐயோ, டக்குன்னு கண்டக்டர் வந்து, இப்போ செய்யலாமா நீ, அங்கே என்ன எழுதியிருக்கு பாரு, புகை பிடிக்காதீர், மீறினால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரால் இறக்கி விடப்படுவீர் எழுதியிருக்காளா? ஆமாம் இருக்கு. இப்போ என்ன, நீ நடத்துனர் தானே, வண்டியை நிறுத்தி போய் ஓட்டுநரை கூட்டிட்டு வந்து என்ன 2 பேரும் சேர்ந்து இறக்கி விடுங்க அப்படிங்கிறாயா? இப்போ எதிரணியில் பாப்பா நீங்கள் சொன்ன மாதிரி மேக்கப் 1 மணி நேரமாக போட்டு வந்து நல்லா பார்ப்பாங்க. அது பட்டுக்கோட்டையில் ஒரு கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போனேன் ஆர்கெஸ்ட்ராவுக்கு. மாப்பிள்ளை தாலி கட்டி முடிச்சிட்டாரு. பொண்ணோட தாய்மாமன் வந்து அந்த பாப்பாவை ஒரு பாட்டு பாட சொல்லுங்க அப்படின்னாரு. கல்யாண மண்டபத்தில். ஆமாம், தாலி கட்டி முடிச்சோடனே அந்த பாப்பா பாடணும்னு அந்த பாப்பா அருமையான பாட்டாக எடுத்துச்சுன்னு. அப்படி ஒரு மங்களகரமான பாட்டை எங்கேயும் கேட்க முடியாது. மாடு சதா சதா மனச்சந்திரன் மேலங்குடி அட்ரா அட்ரா நாக்க 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 முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அட்ரா அட்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க அட்ரா அட்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. எல்ஐசி ரோட்டுல எரும மாடு மேய்தான், அடிங்கடா அடிங்கடா புடிங்கடா புடிங்கடா அட்ரா அட்ரா நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க நாக்க முக்க. மாப்பிள்ளைக்கு நாக்களையும் மூக்களையும் நுர நுறையா தள்ளி 108 தூக்கிட்டு விட்டான்வையா. எங்க கல்யாண மண்டபத்தில் பாடுற பாட்டாயாது. ஆனால் எங்கள் பாப்பா இருக்கு பாருங்க, உட்காந்துருக்க ஸ்டைலாக பாருங்கங்க, அரிசி மூட்டையை சாய்ச்சி வச்ச மாதிரியே இருக்குங்க. நீ இப்படியே பாராட்டு இல்லைங்க, நல்ல வஞ்சகம் இல்லாத உடம்புங்க, நல்ல மனசுங்க. அது குண்டா உள்ளவங்கெல்லாம் வஞ்சகமே இல்லாதவங்கங்க.
அதனால தான் நாங்களாம் முதியவர்கள் பக்கம் பேச வந்திருக்கோம். ஒன்றும் இல்லை, தஞ்சாவூரில் காலேஜில் படிக்கிற பசங்க அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கம் தான் போய் நிற்பாங்க. இவன் சரபோஜி காலேஜில் படிக்கிறான், நாங்களாம் மன்னர் கல்லூரி மாணிக்கம். ஆனால் ஆர்ட்ஸ் காலேஜில் பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற காலேஜில் போய் தான் நிற்பான். ஒருத்தன் என்னன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான். சரி, அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். அது ஒரு நாள் சொன்னிச்சு, இந்த பாரு தயவுசெய்து ஃபாலோ பண்ணாத. மறுபடியும் ஃபாலோ பண்ணான், இந்த பாரு சொன்னா கேளு, ஃபாலோ பண்ணாத. மறுபடியும் ஃபாலோ பண்ணான். அது சொன்னிச்சு, சொன்னா புரிஞ்சிக்க, பின்னாடி எங்கள் அம்மா வந்துக்கிட்டு இருக்காங்க, தயவுசெய்து ஃபாலோ பண்ணாத. அவன் சொன்னான், பயப்படாத, உங்கள் அம்மாவை ஃபாலோ பண்ணி எங்கள் அப்பாவும் வந்துக்கிட்டு இருக்காருன்னா. இப்போ இவனும் உருப்படாமல் போய் இவங்க அப்பாவையும் மாட்டி விட்றான்னா அந்த மாதிரி இளைஞர்களை வச்சுக்கிட்டு நாம் என்ன பண்ணுறது? குடும்பத்தோட கிளம்பியிருக்கானுல. ஆமாம், நான் கல்லூரியில் படிக்கும்போது காதலர் தினம் பிப்ரவரி 14ஆம் தேதி அன்னைக்கு. ஆமாம், ஒரு ரோசாப்போட விலை 250 ரூபா. ஐயோ, ஒரு ரோசாப்பு. அதை வாங்கிட்டு போய் ஒரு பொம்பளை பிள்ளை கையில் கொடுப்போம். இன்னைக்கு பிப்ரவரி 14 காதலர் தினம் அப்படின்னு தஞ்சாவூர் பஸ்டாண்டில் பார்த்தேன். ஒரு பொண்ணு நினைச்சுங்க, அப்படியே போன கிட்ட போக போக எனக்கு கை கால்லாம் நடுக்குது. முதல்ல ஒரு பொம்பளை பிள்ளை கையில கொடுக்க போறமே, என்ன சொல்ல போறா, ஏதோ அடிக்க போறாளா, திட்ட போறாள் நினைச்சு ரோசாப்பா கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு. அந்த பிள்ளை எதுவுமே பேசல, டப்புன்னு வாங்கி தலையில வச்சிருச்சுங்க. என்னம்மா எதுவுமே சொல்லாம நீ வாங்கி தலையில வச்சுட்டேன்னு கேட்டேன். நான் யாரு கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்குவேன். இப்படி ஒரு மானம் கட்ட குடும்பத்தில் நம்ம முதல் காதல் எப்படி இருக்க, என்ன பண்றது? விட்டு வந்தோம்னா நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க சார். இந்துக்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்ன சார்? என்ன? தீபாவளி. ஆமா, பொங்கல். கிறிஸ்தவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்ன? கிறிஸ்துமஸ். இஸ்லாமிய நண்பர்கள் கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகை என்ன? ரம்ஜான். ஆனா இந்து என்றும் கிறிஸ்தவர் என்றும் இஸ்லாமியர் என்றும் பாராமல் ஒட்டுமொத்த வாலிப பட்டாளங்கள் உலகம் முழுக்க கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை பிப்ரவரி 14 காதலர் தினம் சார். நீங்க ரோஜா பூவை கொடுத்தது சாதாரணமா சொல்லாதீங்க சார். நீங்க உங்க வீட்டு காலண்டரை நாளைக்கு எடுத்து பாருங்க, பிப்ரவரி 14 காதலர் தினம். கரெக்டா 10 மாசம் கழிச்சு பாருங்க, நவம்பர் 14 குழந்தைகள் தினம். அது காதல் ஒழுங்கா இருந்தாதான் 10வது மாசம் நவம்பர் 14 காதலர் தினம். அந்த காதல் ஒழுங்கா இல்லைன்னா அடுத்த மாசம் டிசம்பர் 1 எய்ட்ஸ் தினம். அதாவது இந்த காதலை எங்களுக்கு அன்னைக்கே சந்திரபாபு பம்பர கண்ணாலேன்னு காதலுக்கு அருமையான பாட்டா கொடுத்தாரியா. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாரே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாரே, தங்க சிலை போல் ஒரு மனதை தவிக்க விட்டாலே, தங்க சிலை போல் ஒரு மனதை தவிக்க விட்டாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்க சிலை போல் ஒரு மனதை தவிக்க விட்டாலே. காணாத கட்டளையி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, கட்டாரி முத்தலையி காணாத கட்டளையி தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி, தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி. கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, கட்டுப்படியாகலே காதல் தரும் வேதனை, தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாரே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாரே, தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாரே. காதலை அருமையா சொன்னமே, ஒண்ணு வேணாங்க. பக்கத்துல கூப்பிடுற நாடு இலங்கை. அந்த இலங்கையில வசந்த மாளிகை படம், அன்னைக்கு பெரியவங்க சொன்ன காதல் இருக்கு. இலக்கியத்தில் சொல்லாத காதலை எல்லாம் கண்ணதாசன் தன் பாடல் வரிகளில் சொன்னாருங்க. கம்பராமாயண வரிகளை எல்லாம் காதலாக சொன்னார், யதார்த்தமாக சொன்னார். அந்த வசந்த மாளிகை படம் பார்த்தீங்களா? எப்படி அன்னைக்கு காதல், நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கீங்க, பல லட்சம் மாணவர்களை உருவாக்குறீங்க. தமிழனுடைய 2 பண்பாடு என்னன்னா, ஒன்று காதல், இன்னொன்று வீரம். அகநானூறு புறநானூறு. காதலை அன்னைக்கு வந்து வசந்த மாளிகை படத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் இன்னைக்கு வர்ற காதல் படத்துல அந்த மாதிரி வசனம் இருக்கா இல்லையா? இது வரைக்கும் காதல் வரலன்னா இந்த வசனத்தை வீட்டில் பேசுங்க, வராதவங்களுக்கும் காதல் வரும் அந்த வசனம். இந்த மண்ணில் சிவாஜி கணேசன் வந்து பிறந்தார், மீண்டும் அவர் இந்த மண்ணில் வந்து பிறந்தாலும் அவராலே அப்படி ஒரு வசனத்தை மறுபடியும் பேச முடியுமான்னு சந்தேகம். வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல நிற்பாரு, ஏத்தாப்புல வாணிஸ்டி நிற்கும், உடனே சொல்லுவார், லதா என் காதல் தேவதைக்கு நான் கட்டி இருக்கின்ற ஆலயத்தை பார்ப்பார், என் உள்ளத்திலே படர்ந்திருக்கின்ற முல்லை கொடிக்கு நான் அமைத்திருக்கின்ற பந்தலை பார்,
என் இதய சாம்ராஜ்ய தலைவியின் ஆட்சி ஆரம்பமாக போகும் அன்பு மாளிகையை பார். என் கண்களை திறந்துவிட்ட காதல் தெய்வம் காலமெல்லாம் கழித்திருக்க நான் கட்டியிருக்கின்ற வசந்த மண்டபத்தை பார். வானத்து நிலா நீராட இறைவன் மேகத்தை படைத்தான். என் வாழ்வி நிலா நீராட நான் இந்த பொய்கையை படைத்தேன். இது இறந்து போன ராணிக்காக கட்டப்பட்ட தாஜ்மஹால் அல்ல, உயிரோடு இருக்கும் என் காதல் தேவதைக்கு நான் கட்டி இருக்கின்ற வசந்த மாளிகை. இது சமாதி அல்ல, சன்னதி. ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் ஆகாயத்திலே மின்னிக் கொண்டிருக்கின்ற அத்தனை நட்சத்திரங்களையும் இங்கே தோரணம் கட்டி தொங்க விட்டிருப்பேன். அந்த வட்ட நிலாவை பறித்து வந்து இந்த வசந்த மண்டபத்திற்கு வண்ண விளக்காக அமைத்திருப்பேன். என்ன செய்வது? எனக்கு அந்த சக்தி இல்லையே, எனக்கு அந்த சக்தி இல்லையே. மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை கண்ணே மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை கண்ணே கலக்கம் என்ன குந்தன் சரணம் என்ன காணிக்கை கண்ணே. சார், அன்னைக்கு முதியவர்கள் எல்லாத்தையும் நல்லா சொன்னாங்க. இந்த வசனத்தை இன்னைக்கு உள்ள இளைஞன் எழுதுவானா? அன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன், இதயத்தை திருடாதேன்னு ஒரு படம் சார். சரி, நான் சொன்ன வசனம் எப்படி இருக்கு? இந்த இதயத்தை திருடாதையில் ஒரு வசனம் வச்சிருக்கான், ஓடி போயிடலாமா? வசனமே இதுதான். அவன் அந்த பொண்ணை பார்த்துட்டு ஓடி போயிடலாமா, இதே தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அது கடுப்பாய் ஒரு நாள் சொன்னிச்சு, செருப்பு பிஞ்சிரும். உடனே கொஞ்சம் அந்த செருப்பை கையில் தூக்கிட்டே ஓடி போயிடலாமான்னா சுற்றி விளைச்சி அதில் தான் நிற்கிறான். இந்த வசனம் எழுத கூட ஆள் இல்லைங்க. இப்போ சாயந்தரம் 6 மணியை போல் திருத்துறைப்பூண்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அங்கே கட்டண கழிப்பறைக்கு பின்னால் நின்று ஒரு பொண்ணும் ஒரு பையனும் காதலிச்சிட்டு இருந்தாங்க. நான் அந்த நேரம் அந்த பக்கம் போனேன், அதை பார்த்துக்கிட்டேன். அவங்க 2 பேரையும் பார்த்து சொன்னேன், காதலுக்கு கண்ணில் இருந்தான் கேள்விப்பட்டிருக்கேன், சனியனை ஒரு 2 பேருக்கு மூக்கு மாலைன்னு விரட்டி விட்டு வந்தேன். இது இன்னைக்கு இருக்கிற காதலா சார்? நீங்க தொடக்க உரையில பேசும்போது அருமையான செய்தியை சொன்னீங்க. மேல ஏரோப்ளேன்ல போகும்போது பேனா எழுதாதே, ஒரு இளைஞன் பென்சிலை எடுத்துட்டு போங்கன்னு ஐடியா கொடுத்தான்னு சொன்னீங்க. எங்க முதியவர் ஒரு தடவை ஐடியா கொடுத்தாரு, என்ன தெரியுமா? அமெரிக்காவில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அந்த கப்பெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு போயிடுறாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கடற்கரை பூரா கப்பா கிடக்கும், அதை சுத்தம் பண்ணவே 4 நாள் ஆகும். இதுக்கு ஒரு மீட்டிங்கை போட்டாங்க. அப்போ ஒரு முதியவர் என்ன தெரியுமா சொன்னாரு? ஐஸ்கிரீம் சாப்பிட்ட கப்பை அவங்க வாயிலே வச்சு திணிச்சிடலான்னு ஐடியா கொடுத்தாரு. எல்லாம் கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் யோசிச்சாங்க, இது நல்ல ஐடியாவே இருக்கான்னு. கப்பில் இல்லாமல் கோன் ஐஸ்கிரீம் அதையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இப்போ எங்கேயுமே குப்பையை காணோம். முதியவர்கள் ஐடியா கொடுத்தாலும் சரியாக கொடுப்பாங்க. ராஜநிதி மாதிரி ஒரு பையன் என்ன பண்ணான், ஒரு இருட்டில் நின்று மாட்டிக்கிட்டான். அவன் ஊருக்கு போய் ஆகணும் சார். அவன் கையில் வெறும் சாதாரண ஒரு சின்ன டார்ச் லைட் வச்சுருக்கான், 5 அடி தான் வெளிச்சம் இருக்குது. அந்த வழியாக ஒரு பெரியவர் வந்தார். என்ன தம்பி முழிச்சுக்கிட்டு இருக்க, என்ன அவன் பிரச்சனைன்னாரு. நான் என் ஊருக்கு போகணும், என்கிட்ட எதுவுமே இல்லை. ஏன் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற? கையில் ஒரு சின்ன விளக்கு வச்சிருக்கில்ல, அதை அடினாரு. அடித்தா 5 அடி தான் வெளிச்சம் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னா, நீ 5 அடி நடனாரு. நடந்தோடனே மறுபடியும் அடி, இன்னொரு 5 அடி அது வெளிச்சத்தை எடுத்து கொடுக்கும், இன்னொரு 5 அடி அடி, இப்படியே 5 அடியாக எடுத்து வைத்து அவன் விடியறதுக்குள்ளார அவன் இலக்கை அடைஞ்சு அவன் ஊருக்கு போயிட்டான். அதுதான் சார் முதியவர். பெரியவங்க எப்போதும் நல்லது தான் சொல்லுவாங்க. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். அதாவது 2 பசங்க என்ன பண்ணிட்டான், +2 ஃபெயிலாக போயிடுவோன்னு நினச்சி முடிவு பண்ணிட்டான் சார். விஷத்தை குடிச்சிட்டு செத்துடலான்னு முடிவு பண்ணி போய் மலை உச்சியில் உட்காந்துட்டான். அப்போ ஒருத்தன் சொன்னான், மாப்பிள்ளை அவசரப்படாத, இப்போ செத்து போனேன்னு வச்சுக்கேன், நாளைக்கே மறுபடியும் மறுஜென்மம் எடுத்து வந்துடுவோம். மறுபடியும் எல்கேஜிலேருந்து படிக்கணும்டா, மறுபடியும் 12 வருஷம் படிக்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரின்னு வந்துட்டாங்க. நம்ம ஆளு சில நேரத்தில் நல்லதெல்லாம் நினைக்கிறான், கூட உள்ளவன் தான் அவனை கெடுத்து விட்டுறான். நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். திருமானூர் பக்கம் போயிருக்கீங்களா? அரியலூர் பக்கம். ஆமாம், திருமானூர் ஒரு ஊர் இருக்குது. நாளைக்கு போங்க, அந்த பஸ் ஸ்டாப்பு கிட்ட ஒரு போட்டிருக்கான், ஒரு ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கான் சார், வந்தா வெட்டுவோன்னு போடுறான் சார். என்னையா சொல்கிறீங்க? நான் சொன்னேன், அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட சொன்னேன், என்ன சார் வந்தா வெட்டுவோன்னு ஊர் பூரா ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கான், கேட்கப்படாதான்னு. நல்லா படிங்க சார்னார் அவரு. பார்த்தா வந்தா வெட்டுவோன்னு போட்டு கீழே சலூன் கடை விளம்பரம் போட்டு வச்சுருக்காங்க.
ஒரு 20 இளைஞர் போட்டோ போட்டு இந்த மாதிரி இளைஞர்கள் நல்ல சிந்தனையில் உள்ள இளைஞரை கூட கூட்டாளி தான் கெடுக்கிறான். ஒவ்வொரு இளைஞனும் நல்லவன், நான் ஒத்துக்கிறேன். அவன் கூட்டாளியா சேரும்போது தான் கெட்டு போறான். அவனை நல்வழிப்படுத்துறவங்க தான் எங்க முதியவர் அணி. நல்ல தீர்ப்பை உங்களிடம் எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். முதியவர்களுக்காக அவ்வளவு செய்திகளை வரிசைப்படுத்தி அழகா சொன்னார். இன்னைக்கு இளைஞர்கள் நாகரிகங்கிற மோகத்தில் என்ன மாதிரி வாழ்கிறோம், எப்படி வளரோம்னு தெரியாமல் திசை மாதிரி போகிறானேன்னாங்க. சாதாரணமாக பள்ளிக்கூடத்துக்கு நம்ம போகிற பொழுது ஸ்கூல் கட்டிங் அப்படின்னு முடி வெட்டுவாங்க. சலூன் கடையை பற்றி சொன்னார். பார்க்க அப்படி கிராப் மாதிரி வெட்டி அழகாக நச்சுன்னு ரொம்ப நிதானமாக சரியாக இருக்கும். அதான் முடி வெட்டுற மெத்தடு. இன்றைக்கி முடி வெட்டிட்டு வர்றான். அவன் விருப்பத்துக்கு என்னென்ன டெக்னாலஜியில் வெட்டினாலும் சொல்ல மாட்டாங்க. அன்றைக்கி ஒருத்தர் வெட்டிட்டு வர்றாங்க, சுத்தமாக சைடில் சிரைச்சி விட்டு முன்னால் பந்தை போட்டது மாதிரி இழுத்து விட்டு வர்றான். அதில் 4 பேர் சைடில் 3 கோடு போட்டு விட்டு வர்றான். ஏடாங்கிற ஏதோ ஹைவேஸ் ரோடுங்கிறான். இன்னும் சில பேர் சுத்தமாக சுற்றி சிரைச்சி விட்டு நடுவில் எண்ணெய் சட்டியை குப்பரை கொத்து விடுறது மாதிரியே வர்றான். இன்னும் சில பேர் வைக்க போகிற சரிச்சு விட்டது மாதிரியே வர்றான். போன வாரம் ஒருத்தன் முடி வெட்டிட்டு வர்றாங்க, சுற்றி வலிச்சிட்டுங்க சென்டரில் கீரி பிள்ளை படுத்துருக்கிறது மாதிரியே இருக்க முடி. இன்னொரு போய் வெட்டிட்டு வரான், நல்ல பாம்பு படம் எடுத்தது மாதிரியே இருக்குது. இவன் 2 பேரும் பள்ளிக்கூடம் விட்டோன்னா திடலில் கிடந்து புரண்டு சண்டை போடுறான். ஏன்டாங்கிறான், கீரி பாம்பு ஒன்றும் சேராதுங்கிறான் ஒருத்தன். முடி வெட்டுறதுலையே இவ்வளோ வித்தை காட்டுறானே, இப்போ படிக்கிற அறிவிட கொஞ்சம் கூட சிந்தனை இல்லைன்னாரு. சரி, அப்போ இளைஞர்கள்னா ஆம்பளை பையன் மட்டும்தானா, பொம்பளை பிள்ளை இல்லையா? பெண்களுங்க, அந்த காலத்து பெண்கள் 16 மூல சேலையை கட்டிட்டு வந்தாங்க. கையெடுத்து கும்பிடுறது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் பாவாடை தாவணி கட்டிட்டு வந்தாங்க, அதுவும் பார்க்க அழகாக இருந்துச்சு. அப்புறம் ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்கான், மிடி சுடி புடி என்னென்னமோ ட்ரெஸ்ஸை கண்டுபிடிச்சான். இப்போ கண்டுபிடிச்சிருக்கான் ட்ரெஸ் என்ன தெரியுமா? மசக்களி, கசக்களி, கதக்களி, ரதக்களி, நட்டுவாக்களி தான் வரல, வாயில் சப்பாத்தி களி வச்சு அடிக்கணும். கம்மங்களி, கேப்பக்களி, சோளக்களி தின்னது மூத்த முதியவர்கள். மசக்களி, கதக்களி கட்டுறீங்களே, இதனால் என்ன முன்னேற்றம் வந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எங்கள் தெருவில் இப்போ பியூட்டி பார்லர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து என்கிட்ட அழுதான் முந்தா நாள் காலையில். ஏன்டான்னு கேட்டேன். இந்த தெருவில் எல்லா பொம்பளைக்கும் மேக்கப் போடுறானோ, என் பொண்டாட்டிக்கு மேக்கப் போடவே மாட்டேங்கிறான். என்னடா சொல்கிற, வா போய் கேட்போம்னு சொல்லி கேட்டேன். ஏன்டா இவன் மனைவிக்கு மட்டும் ஏன் மேக்கப் போட மாட்டாங்கிறா நீ அப்படின்னு கேட்டப்பா சொன்னான், இந்த தெருவில் எந்த பொம்பளைக்கு வேணாலும் மேக்கப் போடுவேன், இவன் பொண்டாட்டிக்கு நான் மேக்கப் போட மாட்டேன்ட்டான். என்ன காரணம் சொல்கிறான்னா, இவன் பொண்டாட்டியை ஒரு நாள் சேரில் உட்கார வச்சு வெள்ளரிக்காயை ரவுண்டாக கட் பண்ணி கண்ணில் வச்சா எடுத்து திங்கிறாடா அவன் பொண்டாட்டினால. போட்ட மேக்கப்புக்கு 200 ரூபா பணம் கொடுத்துட்டு அந்த அம்மா தின்ன வெள்ளரிக்காய்க்கு 500 ரூபா பணம் கொடுத்துட்டு வந்தான் அந்த ஆள். இதெல்லாம் நாகரிக மோகத்தில் இன்னைக்கு திசை மாறி போகுது இன்னைக்கு இளைஞர்கள் அப்படின்னாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க. பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. தாய்மை உள்ளம் அப்படின்னு ஒரு உள்ளம் இருக்குது பாருங்க, அதுக்கு நிகராக நம்ம யாரும் சொல்ல முடியாதுங்க. பெத்த தாயை கொண்ட போய் ஒருத்தன் அனாதலத்தில் விட்டாயா? அந்த அம்மா நம்ம பெத்த புள்ள தானே, அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்கட்டும், நம்ம அனாதை இல்லத்திலே இருப்போம், நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அனாதை இல்லத்தில் போட்ட சோத்தை 10 வருஷமாக வாங்கி தின்னுக்கிட்டே இருந்துச்சு அந்த அம்மா சந்தோஷமாக. தட்டை சுத்தமாக கழுவி சுத்தமாக அப்படி கழுவி அப்படி குப்புரை கவுத்து போட்டு நிம்மதியாக தூங்குனுச்சு அந்த அம்மா. ஒரு நாள் அனாதை இல்லத்தில் போட்ட சோத்தை தட்டில் வாங்கி அந்த அம்மா சாப்பிட்டது, பாதி சோத்தை திருட்டு பாதி சோத்தை மூடி வச்சிருச்சு. பக்கத்தில் இருந்த ஒரு பெரியம்மா கேட்டாங்க, அம்மா உன்னை நான் 10 வருஷமாக பார்த்தேன், சாப்பாடை நல்லா வாங்கி சாப்பிட்டு தட்டை சுத்தமாக தானே கழுவி வைப்பேன், இன்றைக்கி ஏமா பாதி சோத்தை மூடி வச்சிருக்கேன்னு கேட்டப்ப அந்த தாய் சொன்னா, 10 வருஷத்துக்கு முன்னால் என் பையன் இந்த அனாதை இல்லத்தில் கொண்டாந்து என்னை விட்டுட்டு போயிட்டான், என்னை பார்க்க வரலை, இன்றைக்கி தான் முதன்னு என் பிள்ளை என்னை பார்க்க வர்றான், அவன் சாப்பிட்டு வருவானா பசியோடு வருவானான்னு தெரியலம்மா, அவனுக்கு தான் அந்த சோத்தை மூடி வச்சிருக்கேன்னு சொன்னாலே அனாதை இல்லத்தில். இந்த தாய்மை உள்ளத்துக்கு எத்தனை கோடி ரூபா கொடுத்தாலும் இணையாகுமா? இசைஞானி இளையராஜா தான் கேட்டார், தன் வயிற போட்டு என் உயிர வளர்த்தவளே, தன்னந்தனியாயிருந்து என்ன கரை சேர்த்தவளே, நோயாக நான் படுத்தானோன் இருக்கும் ஆத்தா, தீ மூண்டு தீர்ந்துடுமானம் கணக்கும் ஆத்தா, பெத்தவள தள்ளி வச்ச பாவத்துக்கு பக்க வந்து கொள்ளி வைக்கும் உடலியே, என்னை ஆற்றிடவும் தேற்றிடவும் அன்னையை போல யாரு, என் தாயன் கோயில காக்க மறந்துட்ட பாவியடி, என் வாயு வயிறையும் சேர்த்து வளர்க்கிட்ட பாவியடி.